அதாவது பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? இந்த ஜாதகத்தில் பார்க்கும் போது தான் பித்ரு தோஷம் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அது முன்னோர்களோட தோஷம். பித்ரு சாபம் சொல்லுவாங்க. திலவம் பண்ணணும், இவ்வளோ காசு செலவாகும், அது ஒரு பேக்கேஜ் அது மாதிரிலாம் சொல்றீங்க. இப்போ காசே இல்லாதவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? எள்ளு தண்ணி அமாவாசை வருது இல்லைங்க, தொடர்ந்து ஒரு 3 அமாவாசை. இப்போ வந்து ஆடி அமாவாசை வரும்போது ஐயா சூரிய பகவானே உங்களை சாட்சியாக வச்சு என் முன்னோர்களுக்கு என் பித்ருகளுக்கு இதை வந்து நான் அர்ப்பணம் பண்ணுறேன், சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாயோ இல்லை உங்க தெரிஞ்ச ஓம் நமோ நாராயணம், ஓம் சக்தி பிரச, ஓம் சரணபவம், ஏதோ ஒன்று மந்திரம் கையில் தண்ணி எடுத்து 3 தடவை விட்டிங்கனால முடிஞ்சு போச்சு. இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, குழந்தைன்ற ஒன்று வந்து இருக்கவே இருக்காது அவங்க வாழ்க்கையில். சப்போஸ் ஒரு சிலர் தத்தெடுத்துப்பாங்க. இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ அப்படி பண்ணியுமே ஒரு சிலருக்கு அதுவுமே கை கொடுக்காது. ஸோ இதெல்லாம் எதனால சார்? அந்த ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 7 நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். அதாவது சித்திரோஜ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரம். அதாவது 7 மிருகசீர நட்சத்திரத்துக்கு அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு அவங்க வழிபட்டு வந்தாலே போதும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். காமனா திருமணம் ஆகணும்னா இந்த ஜீவசமாதிக்கு போங்கன்ற மாதிரினா அப்படி ஏதாச்சும் இருக்கா சார்? ஆனால் நம்ம பழனி முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். மலை கோயில் கிடையாது, கீழே திருவாவினங்குடி கோவில். திருவாவினங்குடி கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போகும்போது சுவாமிகிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஐயா எனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. அங்கே டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஆஸ்ட்ராலஜர் சித்தன் அருள் மணிவண்ணன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? குறிப்பாக ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் இடம், 7ஆம் இடம், அதே மாதிரி 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 4 இடமும் பார்த்தீங்கன்னா பித்ரு குறிக்கிற விஷயமா இருக்கும். இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து சூரியன், சந்திரன் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சேர்ந்துருந்தா பித்ரு தோஷம்னு இந்த ஜாதக ரீதியாக குறிக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் பித்ரு தோஷன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த பித்ரு தோஷம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தடைகள் நிறைய ஏற்படுமா உங்கள் வாழ்க்கையில். சார் நான் வந்து வேலைக்கு போகிறேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காதுன்னு சிலருக்கு சார் என் பொண்ணு வந்து கல்யாண வயசுக்கு வந்துருச்சு, நாங்கள் நிறைய வரன் பார்த்துட்டோம், பண்ணாத பரிகாரமும் கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குவாங்க. இன்னும் குறிப்பாக சார் நான் வந்து நாங்கள் வாடகை வீட்டிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப நாளாக ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்லாம் எங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடுன்றது சொந்த வீடுன்னு அமையாமல் இருக்குது, இத்தனை வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக பிஸ்னஸில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது இந்த பிஸ்னஸில், நான் சொல்லி இந்த பிஸ்னஸை வெளிநடத்தி கொண்டு போனாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, எங்கே போனால் ஏதோ காரிய தடை ஏற்படுது, ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்குது, குலதெய்வம் கோயிலும் போயிட்டு வந்துட்டோம், ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின் போது தான் அந்த ஜாதகத்தில் பார்க்கும் போது தான் பித்ரு தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அது முன்னோர்களோட தோஷம், பித்ரு சாபம் சொல்லுவாங்க. இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது நீங்கணும்னா என்ன நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சார். இந்த ஓமம் வளங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கலாம் சொல்றாங்க. என்ன பண்ணால் அந்த சாபம் நீங்கும் சார்? கண்டிப்பாம்மா. இன்றைக்கி வந்து பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் மேல்பட்டு பார்த்தீங்கன்னா திலவோமம்னு ஒன்று பண்ணியிருந்தோம்மா. அதாவது எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வந்து திலவோமம் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திலவோமம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ இத்தனை ஆகுதுன்ற மாதிரி கணக்கில் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேரம் பேசி பண்ணுறாங்க, அது தப்பு. இப்போ வந்து இப்போ ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கேட்குறாங்கன்னா, இல்லை 5,000க்கு பண்ணி கொடுங்கும் போது அந்த 5,000க்கு என்ன பண்ணுவோம் அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வந்து திலவோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மட்டும் போய் பண்ணக்கூடாது. உங்கள் அங்காளி, பங்காளி, உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள், முடிஞ்ச சகோதரர்கள் எல்லோரும் போய் குடும்பமாக போய் பண்ணணும். இப்போ குடும்பம்னா என் குடும்பம் மட்டும் இல்லை, உங்கள் அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், உங்கள் ஹோல் ஃபேமிலியும் போய் தான் அந்த திலவோமத்தை பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்னொரு குறிப்பான விஷயம், இப்போ திலவோமம் பண்ண போனால் ராமேஸ்வரம் போயிடுறாங்க, போகிறவரில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு டூர் மாதிரி தான் போகிறாங்க, ஃபேமிலி டூராக. திலவோமம் பண்ணுறது நேமும் நிறையா இருக்குமா, இப்போ வந்து அது பித்ரு காரியம். ஸோ அப்படின்னும் போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் நைட்லேருந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி திலவோமம் பண்ணுறவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த ஓமம் பண்ணி முடித்து அதுக்கப்புறமா தான் அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் எடுத்துப்பாங்க, ரொம்ப ஹெவியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை என்ன பண்ணுறாங்க, டூர் மாதிரி போகிறாங்க, போகிறவங்கள அசைவம் சாப்பிட்டு போயிடுறாங்க, நாளைக்கு தானே நம்ம ஓமம் வளர்த்த போகிறோம், இன்றைக்கி சாப்பிட்டா என்னன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஓமம் வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லிடுறாங்க, அங்கே இருக்கவங்க நீங்கள் 9 மணிக்கு வாங்கன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, காலைல 9 மணிக்கு இவங்க டிஃபன்லாம் முடிச்சுட்டு போய் உட்காடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயம் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாகத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான யாகம் இது. இப்போ நம்ம கணபதி ஹோமம்னு வளர்த்துறோம், கணபதி ஹோமம் மாதம் மாதம் பண்ணலாம், இல்லை டெய்லி கூட பண்ணலாம். அந்த மாதிரி வந்து திலவோமம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள்,
திலமோன்றது ஒரு வாழ்நாளில் ஒரு தடவை தான் பண்ணணும் அப்படின்னு நியமம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி ஜோதிடர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரச்சனையாக திலமம் பண்ணுறேன்னு. திலமம்ன்றது ஒரு தடவை மட்டும்தான் பண்ணணும், அடிக்கடியெலாம் பண்ணக்கூடாது. அது வாழ்நாளில் ஒரு தடவை மட்டும்தான் பண்ணுறக்கூடிய முக்கியமான விஷயம் திலமம். ஸோ அப்படிங்கும் போது இத்தனை ஆவுதி வச்சு பண்ணும்போது தான் வந்து அது பித்தர்களுக்கான காரியம் சேரும். அதே மாதிரி முறையாக நீங்கள் அந்த ஆவுதி பண்ணுறீங்களா, கடலில் குளிக்கணும், அதுக்கு மாதிரி ராமநாத சுவாமியில் போய் வழி பண்ணணும். நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து பதஞ்சலி மாமுனி ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு அம்பாலை பார்த்துட்டு ஜீவசமாதி பதஞ்சலி வழிபட்டு வரும்போது தான் பித்ரு சாபம் நீங்கும், பித்ரு தோஷம் நீங்கும். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணுற ஒரு வழிமுறை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், திலவம் பண்ணணும், இவ்வளோ காசு செலவாகும், அது ஒரு பேக்கேஜ் அது மாதிரிலாம் சொல்கிறீங்க. இப்போ காசே இல்லாதவங்க என்ன தான் சார் பண்ணுவாங்க? நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா. இப்போ வந்து பொருளாதாரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க. பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா திலவம் பண்ணுறதுக்கு குறைஞ்ச ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். ஏன்னா இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னும் போது ஒரு வண்டி வச்சு தான் போகணும். அதுக்கு ட்ரெயின் ஆகட்டும் இல்லை பஸ் ஆகட்டும்ன்றது பெரிய செலவு. அந்த யாகம் பண்ணுறதுக்கு தங்குற இடங்கும் போது அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். சார் கஷ்டப்படுறேன் சார், கையில் காசு இல்லை, ராமேஸ்வரம் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றவங்க சிம்பிளான விஷயங்க. சித்தர்கள் சொன்ன எளிய வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒன்றும் இல்லை சார், எள்ளு தண்ணி தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திலஹோமம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் பண்ணுறாங்க. இதுவே ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா வைங்களேன், ஜாதி பிரச்சனை வந்தது நம்ம ஊரில். எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த யாகம் வளர்த்ததாகட்டும் இதுவாகட்டும் அப்படின்னும் போது இன்றைக்கி காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதின்ற விஷயம் மாறி எல்லோரும் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம முன்னோர்கள் காலம் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். ஸோ அப்படின்னும் போது எல்லாராலும் போய் எல்லா யாகமும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்குமா, அவங்க எப்படி அதை சரி பண்ணாங்க, அதுதான் அவங்க முன்னோர்கள் செஞ்ச ஒரு எளிய பரிகாரம் வழி. சித்தர்கள் சொன்ன இயற்கை முறை எள்ளு தண்ணி. அமாவாசை வருது இல்லைங்க, தொடர்ந்து ஒரு 3 அமாவாசை. இப்போ வந்து ஆடி அமாவாசை வரும்போது இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா எள்ளு தண்ணி கையில் வச்சுட்டு, இப்போ நதி ஓடுற நதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஓடுற தண்ணி இல்லை சார், நதி இல்லை சார், ஆறு இல்லை சார். சரிங்க, நதியும் ஆறு இல்லை, பீச் இருக்கா, கடற்கரை இருக்கா? இருக்குது சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஓடுற தண்ணி அதாவது கடற்கரையாகட்டும் நதியாகட்டும் இல்லை ஆறாகட்டும் அப்படி எதுவுமே இல்லையா, பழையமான சிவன் கோயில் குளம் இருக்குல்ல, அது போதுங்க. கையில் எள்ளு 3 தடவை கையில் எடுத்துகிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு, அதாவது என்னென்னா இது பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. சன்ரைஸ் அதாவது சூரியன் வந்ததுக்கு அப்புறமா அதை பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிடுறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்லி இது கிடையாது. ஏன்னா இது சூரிய ஒளி வந்ததுக்கப்புறமா தான் பண்ணணும். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயாதி நாளிகைன்னு போட்டிருக்கோம், அந்த டைமுக்கு தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு சூரியன் தெரியணும். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுற காரியம் இது கிடையாது. எல்லாத்தையும் பிரம்ம முகூர்த்தத்தில் போனால் எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் செட் ஆகாது. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த எள்ளு தண்ணியை வந்து நீங்கள் சூரியனை சாட்சியாக வச்சு தான் உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த கையில் 3 தடவை எள்ளை கையில் எடுத்துக்கோங்க, அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் எதுவும் வேண்டாம். ஐயா சூரிய பகவானே, உங்களை சாட்சியாக வச்சு என் முன்னோர்களுக்கு என் பித்ருகளுக்கு இதை வந்து நான் அர்ப்பணம் பண்ணுறேன், சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் நம சிவாயோ இல்லை உங்கள் தெரிஞ்ச ஓம் நமோ நாராயணம், ஓம் சதி பரச, ஓம் சரணபவம், ஏதோ ஒன்று மந்திரம் கையில் தண்ணி எடுத்து 3 தடவை விட்டிங்கனால முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க. இதுதான் எளிய வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறையே. இதை தாண்டி வந்து உங்கள் கையில் நீங்கள் லட்சக்கணக்கில் சொல்லி கோடிக்கணக்கில் சரி சொல்லி இந்த பணம் செலவு பண்ணி பண்ண அந்த எவ்வளோ பலன் இருக்குமோ அதுக்கான பலனை ஈஸியாக நீங்களே இந்த ஒரு 10 ரூபா எள்ளில் அந்த கோவில் குளத்துல இருக்கட்டும் இல்லை ஓடுற தண்ணியில் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயம் அது. ஏன்னா சூரிய பகவானை சாட்சியாக வச்சு பண்ணுறீங்க. நீங்கள் சூரியனை பார்த்து சூரிய பகவானே கொண்டு போய் நீங்கள் இந்த கொடுக்குற அந்த எள்ளு தண்ணி இருக்குல்ல, உங்கள் முன்னோர்கள் எந்த ரூபத்தில் இருக்கணும் அந்த ரூபத்தில் அவங்க ஆகாரமாக கொண்டு போய் சூரிய பகவான் சேர்ப்பார். ஏன்னா இதுதான் வந்து பித்ரு தோஷமாகட்டும் பித்ரு சமம் போகிறதுக்கு சித்தர்கள் சொன்ன சூட்சமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் மலைப்பொருளாக இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் குருநாதர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உத்தரவு வாங்கி தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இது. ஏன்னா எல்லாராலையும் வந்து காசு கொடுத்து பண்ண முடியாது இந்த விஷயத்தை. பித்ரு சாபம் போக்குறதுக்கும் பித்ரு சுமம். ஏன்னா நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருளாதார நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் விரயம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, ஏன்னா செலவு பண்ணி சேருன்றது விஷயம் இருக்குது. கடனில் இருப்பாங்க, ஏதாவது வந்து மருத்துவ செலவு இருக்கும், அவங்களால போய் பண்ண முடியாது. இந்த எள்ளு தண்ணி விஷயம் இருக்குல்ல, இது சித்தர்கள் சொன்ன ஒரு இயற்கையான வழிமுறை. அதுவும் பார்த்திங்கன்னா 3 அமாவாசை தொடர்ச்சியாக 3 அமாவாசை சூரியன் ஒளி இருக்கணும். அதாவது சூரியன் வந்ததுக்கு அப்புறமா சூரிய பகவானே உங்களை சாட்சியாக வச்சு என் பித்ருகளுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை எள்ளு தண்ணியை விடணும். இதை விட்டிங்கன்னா பித்ரு தோஷமாகட்டும் பித்ரு சுவாபகமாகட்டும் ஈஸியாக நிவர்த்தி ஆகுங்க. இதுதான் வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வருது, எங்கேருந்து வருது தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு மகத்துவமான விஷயம். இதை பார்த்துருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலவு பண்ண முடியல, இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா சார், ஒரு சிலருக்கு வந்து என்ன வேணுனாலும் சரி, இல்ல எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, குழந்தைன்ற ஒண்ணு வந்து இருக்கவே இருக்காது அவங்க வாழ்க்கையில. சப்போஸ் ஒரு சிலர் தத்தெடுத்துப்பாங்க. இப்போ நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ அப்படி பண்ணியுமே ஒரு சிலருக்கு அதுவுமே கை கொடுக்காது. ஸோ இதெல்லாம் எதனால சார்? கண்டிப்பாம்மா. இப்போ சில ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகமாகட்டும், பெண் ஜாதகமாகட்டும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, குருவுக்கு எதுவும் சேர்ந்திருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட தாக்கம் இருக்கும். ஏன்னா ஆணாகட்டும், ஒரு பெண்ணாகட்டும். ஸோ அப்படிங்கும்போது அந்த 2 பேரும் இணையும்போது தான் குழந்தைன்னு உருவாகும். இப்போ ஆணும்போது ஆணுக்கு வந்து ஹெல்த்தியான விந்தணு வேணும். இப்போ பெண்ணுன்னும்போது அந்த கர்ப்பப்பை இருக்கலாமா, நல்ல ஸ்ட்ராங்கான கர்ப்பப்பை வேணும். ஒரு சக்தி வாய்ந்த அதாவது என்னன்னா, நல்ல இயற்கையா சக்தியான கருமுட்டை வேணும். அந்த ஆணோட விந்தணுவும் அந்த கருமுட்டையும் சேர்ந்து அந்த கர்ப்பப்பையில இருக்கும்போது தான் குழந்தைன்ற விஷயம் உருவாகும். ஸோ அப்படிங்கும்போது இந்த 3 விஷயம் முக்கியமான விஷயம். இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு தடைப்பட்டாலுமே அந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்துரும் அவங்களுக்கு. இது ஜாதக ரீதியா பார்க்க முடியுமானா, கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா, நான் சொன்ன மாரி குருவுக்கு எது இணைவு இருந்தா இந்த பிரச்சனை கொடுக்கும். அதே மாரி சூரிய தோஷம்னு இருக்கு. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமாகட்டும், சில கட்டத்தில வந்து சூட்சமமான சில இடங்கள் இருக்கு. அத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைமைக்கான பிரச்சனை வரும். ஏன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா போச்சு. ஏன்னா, நெறைய இந்த புத்திசல் மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சென்டர் நெறைய வந்துருச்சு. செயற்கை கருத்தரித்தல் மையம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய ரிச் ஃபேமிலி அவங்க. பேர் சொல்ல விரும்பல. அவங்க பேர் சொன்னா அந்த ஊர்ல வட்டாரத்தில இருக்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். நல்லா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பெரிய இடத்து பொண்ணு. ஸோ அவங்க மேரேஜ் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னும்போது சரி இவங்க தள்ளி போட்டுருக்காங்க அப்படின்னு ஃபேமிலி நினச்சிட்டு இருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னங்க குழந்தைன்றபோது எல்லாருக்கிட்டும் அடிப்படையில் என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டியானா, அடுத்து என்ன விசேஷம் நம்ம ஊருக்கு கேட்பாங்களே, அந்த மாதிரி கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. அதுபோது அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அவங்க கிட்ட இருக்க பணத்துக்கு ஃபாரின்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அந்த அம்மா வந்து கருவுருவாங்க. அந்த கர்ப்பப்பையோட அந்த பாயிண்ட்லேயே இருந்துரும். அந்த 3ஆம் மாதம் தாண்டி போகாது. அதுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து அபார்ஷன் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆணோட விந்தணுவாகட்டும், கருமுட்டையாகட்டும், கர்ப்பப்பை ஆகட்டும், இந்த 3மே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மருந்து, மாத்திரை நிறைய விஷயம் குடுத்துட்டாங்க. அதுவும் ஆரோக்கியமா தான் இருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இது இப்போ நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணாலே போதும், குழந்தை பிறந்த அடுத்த 10ஆம் மாதம்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. அதாவது எங்க நம்ம ஊர்ல இல்ல, வெளிநாட்டிலயும் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேஷியோ இல்ல. அப்புறமா வந்து ஒரு நண்பர் சொல்லி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அப்படின்னும்போது அவங்க ஜாதகம் பார்க்கும்போது சில விஷயம் அதில் தென்படுது. அப்படின்னும்போது சித்தர்கள் சொன்ன இயற்கை முறை இருக்குல்ல, அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த ஜீவசமாதி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்ட்டு. அதே மாதிரி அவங்க போயிட்டு வந்தாங்க. அடுத்து அவங்க ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஜீவசமாதி இருந்து குறிப்பிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரை நட்சத்திரம் ஆகட்டும், இல்ல அவங்களோட அந்த ஜனனகால நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஜீவசமாதிக்கு இத்தனை வாரம் போயிட்டு வாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படின்னும்போது இந்த 8 மாதம், 7 மாதம், 9 மாதம் கணக்கு வரும். அது வந்து அங்கே ஜாதக ரீதியா வரும். ஸோ அப்படிங்கும்போது அவங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஐயா என்னங்க நான் வந்து கோடிக்கணக்கில செலவு பண்ணிட்டேங்க. நீங்க என்னன்னா இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் நிறைய யாகங்கள் பண்ணிட்டேன். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஹோமங்கள்லாம் நிறைய பண்ணிட்டேங்க. நீங்க இது எல்லாமே சொல்லாம நீங்க ஜீவசமாதி மட்டும் போயிட்டு வான்றீங்களே, எப்படிங்க குழந்தை பொறக்கும்? ஐயா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வாரம், அதாவது 7 வாரம் இல்ல 7 மாதம் அந்த நட்சத்திரம் வருமா. ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சித்திரோட ஜீவசமாதி வந்தது. அந்த ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 7 நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். அதாவது சித்திரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். அதாவது 7 மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு அவங்க வழிபட்டு வந்தாலே போதும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். ஐயா இந்த மாதிரி மாதம் மாதம் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ஐயா நாங்கள் வந்து நிறைய யாகங்கள்லாம் வளர்த்திட்டோம். நிறைய போகாத கோயிலே கிடையாது. பண்ணாத தானமே கிடையாது. அதே மாதிரி நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். நீங்கள் என்னங்க அங்கே போயிட்டு வாங்க சரியான சொல்கிறீங்க. ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க 7 நட்சத்திரம் அன்னைக்கு. அதாவது அந்த சித்திரை நட்சத்திரம் 7 மாதம் போயிட்டு வாங்க. அதாவது மாதம் ஒரு தான் வரும் நட்சத்திரம். சரி அவங்கள நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. சரி நானும் போகிறேன். அப்படின்னும்போது அந்த 5வது மாதம் அவங்க போயிட்டு வராங்க. அந்த 5வது மாதம் அவங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா கருவுறாங்க. அப்படிங்கும்போது ஐயா இது மாதிரி கருவுட்றாங்கன்னு, ஐயா நிறுத்தாதீங்க. அந்த 7 கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய விஷயம் நடக்கும். அப்படிங்கும்போது அந்த 7 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் முந்தைய சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கருவுறாங்க. அந்த 3ஆம் மாதம் தாண்ட மாட்டாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் மாதத்துக்கு கடந்து 4ஆம் மாதம் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு ரிப்போர்ட்லாம் வருது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏன் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் என்னதான் செலவு பண்ணி நீங்கள் ஐவிஎஃப் நவீன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. நான் அதை தப்பு சொல்லலை. எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாமல் ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன் அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்க உலக நாடுகளில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. குழந்தைன்ற விஷயம் கேள்விக்குறி ஆச்சுல. ஜீவசமாதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, செலவே இல்லாமல்
உங்களுக்கான விஷயம் அங்கே நடக்கும். அதுதான் வந்து சித்தர்கள். ஏன்னா அவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க நினச்சாலும் போதும், உங்கள் ஜாதகம் கட்டம் கிட்டம் எதுவுமே வேலை செய்யாது. உங்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலே போதும். நீங்கள் அங்கே போயிட்டு மனமுருகி வேண்டுறீங்களா, அந்த வேண்டுதல் தான் அங்கே விஷயமே. ஸோ அப்படிங்கும்போது இது சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து பொது வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் திருமூலர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த 7 மாதம் சொன்னல, அதுக்கு முன்னாடி சில பண்ண வேண்டிய காரியங்களாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்க கேட்கும்போது நம்ம வந்து பர்சனலாக சொல்லலாம் தவிர இது பொது வழியில் சொல்லக்கூடாது. ஏன்னா இது பிரபஞ்ச ரகசியம் அது. அதனால இதை இங்கே சொல்லவில்லை பண்ணுவோம்மா. அதுதான்மா. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், அவங்களுக்கு குழந்தையிலே 7 மாதம் ஒரு ஜீவசமாதிக்கு போக சொன்னேன். இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து கல்யாணமே ஆகாது சார். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கல்யாணம் வரைக்கும் போனாலுமே ஆனால் வந்து கல்யாணம் நடக்காது, அந்த கல்யாணமே நின்றும். அது மாதிரிலாமே நடக்குது. அது ஒரு சிலருக்கு பொண்ணு கிடைக்காது, ஒரு சிலருக்கு பையன் கிடைக்காது. அவங்க அந்த ஏஜ் லிமிட்டுன்ற ஒன்றே தாண்டிடும். என்னடா இது நம்ம கல்யாணமே ஆகலேன்னு வாழ்க்கையே வெறுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையா அப்படின்ற யோசனைலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சார்? நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா. ஏன்னா இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய 90 கிட்ஸுக்கு, அதேமாதிரி இயர்லி 2K கிட்ஸ்க்கு மனசில் ஒரு விஷயம் தான் இது. இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னும் போது பொதுவாக ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவாங்க. அவங்களும் போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணிட்டு வருவாங்க, அந்த யாகம் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை இந்த நவகிரக கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. சார் போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகணும்ல, ஒரு கேள்விக்குறி. சார் நான் போய் பண்ணேன் சார், அந்த கோயிலாம் போயிட்டு வந்தேன் சார், இந்த சர்ப்பதோஷம் சொன்னாங்க போயிட்டு வந்தேன் சார், எங்கே முடிச்சுட்டு வந்தேன் சார், எல்லாம் பண்ணாத இதுவே கிடையாது சார். நான் சரிங்க பண்ணீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்ல, ஏன் ஆகலை? அதான் சார் தெரியலன்னு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் ஜாதகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில சித்தர்கள் ஜீவசமாதி தெரியும். ஏன்னா அது என்ன ஜீவசமாதின்றது நம்ம பொதுவெளியில் சொல்ல முடியாது, தெரியாது. அந்த ஜாதகம் பார்க்கும்போது தான் சூட்சமாக சில விஷயங்கள் பிரபஞ்சத்தில் வரும். அதை ரிசீவ் பண்ணி அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க அந்த ஜீவசமாதி போய் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா வந்து இந்த கஜினி முகமது மாதிரி தான் சொல்லப்போனால். பொண்ணு பார்க்க போவாங்க, பொண்ணு வீட்டில் பிடிச்சிடும், இவங்க வீட்டில் பிடிச்சிடும், எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை தடைப்பட்டு போயிடும். இந்த மாதிரி நிறையா வந்து அவருக்கு அனுபவம் இருக்குது. நம்ம நண்பரோட நண்பர் அவர். ஸோ அவர் பார்க்காத பிரபல ஜோதிடர்கள்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன அந்த பரிகார முறையாகட்டும், அந்த தானங்களாகட்டும் எல்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி விளக்கு ஏற்ற வைக்கல. அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வர்றாரு, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த யாகம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், பரிகாரம் பண்ணி நான் ஓஞ்சி போயிட்டேன். அவர் வந்து இன்னும் நான் வந்து கடன் தான் வாங்கலை பரிகாரம் பண்ணுறதுக்கு, அதை தாண்டி எல்லா விஷயமும் பண்ணிட்டேன் அப்படின்ற போது, ஐயா கவலைப்படாதீங்க, ஒன்றும் சிம்பிளான விஷயந்தாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க, அதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவர் ஏரியாவில் அவர் தெருவுக்கு 2 தெரு தள்ளி இருக்கிற ஜீவசமாதி தான். இந்த மாதிரி இங்கே ஒரு ஜீவசமாதி தெரியுமா? ஆமாங்க ஏதோ கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் அந்த வழியாக போக வரும் பார்த்துருக்கேன், போனதில்லை. ஏன்பா பக்கத்துலேயே நீ கையிலேயே வெண்ணி வச்சுட்டே நீ கிளையிற, அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வா, உன் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி போயிட்டு வா, அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அவன் உட்காந்துட்டு வா, சுவாமிகிட்ட மனசார வேண்டிட்டு வா, அப்படின் போது உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம். அவர் வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி ஏத்தாருங்க பார்த்துருயோ, நான் நிறைய செலவு பண்ணிலாம் போயிட்டு வந்தேன், நீங்கள் போய்ட்டு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வான்ற. அந்த பையன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போனேன், தம்பி போயிட்டு உட்காந்துட்டு வாங்க அப்படிங்கும்போது சரி அந்த பையன் வந்து ஃப்ரெண்டு சொன்னார், ஏய் போயிட்டு வாப்பா சொன்னால் சரியாக இருக்கும். அதாவது நான் சொன்னால் சரியாக அந்த ஜீவசமாதிக்கு போனால் அவருக்கு அந்த கல்யாணம் நடக்கும்ன்றது தான் விஷயம். ஸோ அது மாதிரி அவர் ஃப்ரெண்டு வற்புறுத்தமாக போய் உட்காந்தார். அவர் போகும்போது வந்து அவர் ஒரு வேண்டாம் போய் உட்காந்தார். ஸோ உட்காந்தோன்னா அங்கே இருக்க அந்த அட்மாஸ்பியர் ஆகட்டும், அங்கே இருக்க அந்த பாசிட்டிவ் அந்த வைப் ஆகட்டும், அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்ண மட்டும் உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்க அந்த பேரானத்தை அவங்க அனுபவ ஆரம்பிச்சார். ஸோ அப்படின்னும் போது அவர் அறியாமலே எனக்கு ஒரு கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கும்னு சுவாமிகிட்ட வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு போல். ஸோ அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈஸியாக பொண்ணு வர நம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து, ஐயா எனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கேன் வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்பா நீங்கள் ஏதோ பார்த்துட்டு போனேன், ஐயா மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி வந்து நான் நீங்கள் சொன்னது கேட்கல, நான் ஏன்னா நிறைய சொல்ல பண்ணி விரக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின் போது இது எனக்கு ஏற்றுக்க மனசு வரல. இதுதாங்க விஷயம். செலவே இல்லாத ஒரு விஷயம் தான் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு. நான் அதுதான் நிறைய விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, இது பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சித்தர் ஜீவசமாதி உட்காந்தாலே போதும், உங்களுக்கான விஷயம் பரிபூர்ணமாக நடக்கும். அங்கே தான் வந்து அவங்களோட அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படின்னும் போது அவருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு சந்தோஷமான ஃபேமிலியாக இருக்காங்க. அது ரெகுலராக இப்போ வந்து அவர் மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி ஆகட்டும், அந்த குழந்தைங்களாம் அவர் கூட்டு போய் அந்த ஜீவசமாதியில் உட்கார்றாரு. அங்கே நடக்கிற விசேஷங்களாகட்டும், அங்கே வந்து அவரோட அந்த பார்ட்டிசிபேஷனை வச்சுக்கிறாரு. ஸோ அவங்க லைஃப் சூப்பராக இருக்குது இப்போ இன்றைக்கி அவருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், அந்தந்த ஜாதகத்தில் வந்து இந்த ஜீவசமாதின்னு போட்டிருக்கோம், நான் அதை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. காமனாக திருமணம் ஆகணும்னா இந்த ஜீவசமாதிக்கு போங்கன்ற மாதிரி நான் அப்படி ஏதாச்சும் இருக்கா சார்? இப்போ நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, பொதுவானா நம்ம பழனி முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும், மலை கோயில் கிடையாது, கீழே திருவாவினங்குடி கோவில். திருவாவினங்குடி கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போகும்போது சுவாமிகிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஐயா எனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க,
அங்கே போயிட்டு எனக்கு வீடு கட்டணும், நல்லா வசதியாக வாய்ப்பாக வீடு கட்டி வாழணும், கார் வாங்கணும், பங்களா வேணும், வேலை வேணும்னு கேட்கும். திருமணம் ஆகலையா? ஐயா எனக்கு இந்த மாதிரி திருமணம் ஆகலை, உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியோ நல்ல ஒரு கணவனோ அமைச்சு கொடுங்க வேண்டிக்கிட்டு அந்த கோவிலில் வந்து பிரகாரமாக சுற்றி வரும்போது அங்கே போய்ட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காரணும். அதுதான் டாஸ்க்கு. ஃபோன்லாம் எடுத்து வச்சிடணும், ஃபோன் நோண்டக்கூடாது, 3 மணி நேரம் அங்கேயே உட்காரணும், அவ்வளோதான். அந்த 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்தால் நல்லா சாஞ்சிட்டு தூங்குங்க, தப்பு கிடையாது. தூக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், இதுதான் வேண்டுதலாக இருக்கணும். அதை தாண்டி வந்து இல்லை எனக்கு வந்து ஃப்ரெண்டு ஒரு இடம் வாங்கிட்டாரு, அதே மாதிரி நானும் இடம் வாங்கணும், எனக்கு வந்து வர பொண்ணு பார்த்தீங்கன்னா இத்தனை சவரன் நகை போட்டு வரணும், வர மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் வேலை செய்யணும் மாப்பிள்ளையாக இருக்கணும், அதெல்லாம் இல்லை. நல்ல கணவர், நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு வேண்டி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் அங்கே உட்காரணும் சுவாமிகிட்ட. திருப்பி 4 மணி நேரம் கழிச்சு சுவாமிகிட்ட வந்து நீங்கள் ஐயா நன்றியா, இந்த மாதிரி உங்களுக்கோசம் வந்து உட்காந்தேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க, அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது என் லைஃப் பார்ட்னர் உங்களை பார்க்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க, சுவாமிகிட்ட வேண்டிட்டு வரணும். இன்னும் குறிப்பாக சொல்லுவேன், போய் உட்காந்து பார்ப்பானு. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கூல் டைம் ஆகும் தெரியுமா, டைம் பார்த்துட்டு இப்போ 4 மணி ஆயிடுச்சா, 4 மணி ஆச்சா, 4 மணி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆத்மாத்மா உட்காரணும். இப்போ நம்ம லாஸ்ட் பீரியட் முடியும், பெல்லை எப்போ அடிப்பாங்க, பில்லு எப்போ அடிப்பாங்க, பசங்க பேக்கை மாட்டி ரெடியாக வச்சுருப்போம் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 4 மணி நேரம் இப்போ உட்கார சொல்கிறோமா, ஆத்மாத்மா உட்காரணும், ஃபோனை நோண்டக்கூடாது, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க காதவங்க, உங்கள் மனசில் ஒரே விஷயம் விண்ணப்பம், ஐயா எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், அதை அமைச்சு கொடுங்க முருகா, அப்படி தான் வேணும். இதுதான் வந்து எளிய வழிமுறை. ஏன்னா அங்கே சித்தர்கள் சூட்சமாக வந்து போகிற இடம் அது. அங்கே திருவாவணிக்குடின்றது நம்ம சொல்கிறோம் சாதாரண இடம் இல்லைம்மா, அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு கோவில். அது எந்த அளவுக்கு பழனி மலை கோவில் வந்து போகூர் வந்து அந்த விஷயம் அங்கே இருக்கோ அதே மாதிரி விஷயம் இந்த திருவாவணிக்குடியிலும் இருக்குது. ஏன்னா அங்கே முருகர் வந்து லைவாக இருக்கார், அதை வந்து அங்கே போய் உணரும் போது தான் வந்து அந்த விஷயம் தெரியுமா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், நன்றி. நன்றிம்மா.